அதற்காக தம்பி கழுகுமலை ஏற போறேன். நீ கழுமலை ஏற பார்த்தது இல்ல தந்தாரிக்கா பாரு சிவபெருமா அவர் என்ன செஞ்சு கேட்டோமா இவன் கழுமலை ஏற போறான் கொண்டு வரல விட்டு அவன் போய் கழுவுனாங்க உருவெடுத்து இந்த மரத்தை என்ன பேக்க சொல்லி அனுப்பி வச்சான். என்னுடைய ஞானத்திற்கு பார்த்து விட்டேன். உடனே அவன் பிடிச்சு என்ன சமைய முடியாத அதை கட்டி கொண்டு விட்டேன். கவலைப்படாத ஏறுங்க அப்படியா ஆண்டவரா இருக்கு. சிவன் கொடுத்த சாபம். ஆமா கழுகு மரத்துல காத்தவரை சாக வேண்டி ஆமா குண்டூர் அனுப்பி கழுவுனாங்க மரத்தை கொடுத்து போகிறான். மர இருவில பார்க்க பிளக்க வேண்டும். ஆமா காத்தவரா கழுகு மரத்துல சாக வேண்டும் அப்படின்னு சிவன் கொடுத்த ஆட்சிக்கலாம். நீனே உன்னுடைய சௌரியா கட்டிவிட்டு கட்டிட்டு ஆபத்து வராது. ஏன் தம்பி சின்னராஜா உன்னுடைய மீதான கழுகு மரம் ஏற போறேன் அப்படின்னு யாரையும் பண்ணுக்கணும் ஆசைப்பட்டு ஏன் அதே தம்பி சின்னராஜா தம்பி அண்ணா கருமரத்தில் ஏறி ஓரபடி ஏறினா சும்மா அப்படி என்ன
என்னமா செய்வேன் தாயே ஐயாரா பாடுகிறம்மா ஏங்கரம்மா தாயே ஐயம்மனும் கலவைச்சா தொங்கிட்டு இருக்கான். அண்ணனுக்கு ஆபத்து வந்துடும். நம்ம தாய்கிட்ட போய் சொல்லுவோம். சொல்லு எங்க போறான் அந்த ஆரோட ஆமா இடவேடிச்ச போற பாட்டு சாரு பாடுமலை மேடு
பக்கத்து சாலையில கையேறி இடை அடிச்ச மாமா போல தொங்குறான். தாயிட்ட சொன்னதுக்கு தாய் என்ன சொன்னீங்க? தாயை காத்தான் கழிவுனே ஆத்தா கழிவுனே என் மகனுக்காக உன் ஆய் விட்டால் என் மகன் இறந்து விட்டால் ஒரே ஒரு தண்ணீரால மகனத்தை அழிச்சிருவேன். என் மகனுக்கு என்ன ஆபத்து வருது? காத்தான் கழிவுனே ஆத்தா கொழுவுல இருக்கு. என் அம்மா சொல்லிட்டாங்க, ஐயா கிட்ட வருன்னு ஆய கண்ணங்கிட்ட ஆயிட்ட ஓடு சென்று என் மாமா அச்சுதே மாயாவானே கிஷன் தேவா தேவா கிஷன் தேவா என்ன செய்துன்னு கேட்டாங்க. அதுக்கு பிறகு சரி அதுக்கு சரியா வராது, அங்க போயிட்டு நம்ம மைத்தன்மை கேட்போம் என்று சொல்லி சிவபெருமான் கிட்ட கைலங்காரி கைலங்காரி தேடி வாரா அந்த ஆதிவர பெண்ணுக்கு ஆசை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். பாத்தூர் சாலையில வாங்க போய் கலந்து கொண்டு வாங்க. என்ன காரணம்? செத்தா செத்தா போறையா வாய முடியாது. செத்தா உன் மகன் இருக்குமா ஐயாயிரம் பேர் தெரியாது செய்து விட்டான். சரி இதுக்கு மன்னிப்பில்லையா? என் பேரு அவன் செய்து விட்டால் மரியாதை கட்டுப்படுவான். மரியாதை ஒண்ணு கேட்டுடும். புட்டை எடுத்துக்கிட்டு ஆயிட்டு இவன் மட்டும் ஓகேமா? ஆமா என்ன செஞ்சா என்ன செய்ய பொண்ணுக்கு ஆசை சொன்ன சத்தி சிரிச்சிருச்சு. ஆமா பின்னா அப்போது சிவபெருமானும் ஆட்சி சாலைக்கு ஓடி வந்தாங்க. நாயை கூப்பிட்டாங்க, நாயை ஓடி வந்தாங்க. நீ கொடுத்த சாபப்படி இல்லையா? நீ கொடுத்த சாபப்படி மதுரை பிறை வளைப்படி சாபம் கொடுத்த இல்ல? சாபத்துப்படி நாகமுத்து என்னவர் தங்கமா தங்கப்பன் என்றெடுத்து நாகமுத்து 7வது படியில மாட்டு வடிவிட்டான். அதனாலே வைத்தமா நீ கொடுத்த சாபமும் ஜெயிச்சுது. தங்கையே நீ குடுத்தீங்கல்ல வேதா சொல்றே சாகா வரும். உன் புள்ள சாகல உயிரோட இருக்கிறான். நடுமத்துடைய இறக்கனாங்க. அப்பதான் நீங்க சொன்ன இருக்க மாட்டேன் 33 கோடி தேவர்கள் 40 ரிஷிமார்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னதான் இறக்கணும்னாங்க. அப்படியா? கேளியா அப்படியே கேட்டு பார்ப்போம். 33 கோடி தேவர்களே 41 ரிஷிமார்களே கிண்ணர் கடை சித்தி விட்டுள்ளவர்களே இந்த பையனை கடுமரத்தை விட்டு இறக்காம இருக்க கூடாது. நீ ஒண்டிதான் சொல்ற, எல்லாரும் சொல்லணும். அவன் 10 மணியாச்சு அங்கேயே நடக்குமா? இந்த விளையாடு கேட்டு வைப்போம். 33 கோடி தேவர்களே 41 ரிஷிமார்களே கிண்ணர் கடை சித்தி விட்டுள்ளவர்களே இந்த பையன் கடுமரத்தை விட்டு இறக்காம இருக்க கூடாது. 100 நாள் காசுல பாதி தரேன். எப்படியா இறக்குங்கன்னு சொல்லுங்க. இந்த சம்பளம் போடல, இன்னும் போடல, எந்த ஊருக்கு போடல. கேட்டு வாங்கி இன்னொரு வாட்டி கேளியா? கேட்கிறேன். 33 கோடி தேவர்களே 41 ரிஷிமார்களே கிண்ணர் கடை சித்தி விட்டுள்ளவர்களே எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கடுமரத்தை விட்டு காத்தால இறக்காம இருக்கணும். பூலகத்தை தோன்றியதோ அதே போல மரம் பூலகத்தான். சிவனோ சிவனாம அமையாதோ காத்தவரோட கண்டு அப்பா மகனே காத்தவராயா படாய கண்மணியே
அந்த அப்படியே கருவறை உள்ள இருக்கு. அனைவருக்காக கொண்டு வந்து ஐயா என்கிட்ட வெயில் பிரசாதம் பெற்று நாங்கள் காணிக்கை செலுத்தி அவங்களுடைய ஒரு அன்பனை கேட்டுக்கொள்வோம். ஆமாம் குசாலி தாமரம் அவங்க எல்லாரும் கிடைக்கிற கிடைக்கின்ற பாதி நான் உங்கள்கிட்ட கொடுத்தோம். எல்லாருக்கும் கிடைக்கும். அள்ளி போடு, அள்ளி போடு. மண்டையில போடாதீங்க. அந்த பக்கமா எல்லாம் போடு மண்டையில போடு. கலர் ஆகணும் வேண்டிக்கிட்டு போடுங்க. அந்த பக்கம் அந்த பக்கம் திருச்சிக்கு உழைவு கிராமத்திற்கு ஆனந்த குமியோடு சென்று விட்டார். தாய் வழி வந்து மன்னவா நீங்க கொடுத்த சாப்பாடுகள்ல சாபத்தை நீக்கிங்கண்ணா. பார்த்தா சிவபெருமான் பார்வதி மகாமாரியம்மா நான் கொடுத்த சாபம் வெள்ளி கிழமையே திங்க கிழமையிலே உள்ள ஆலயத்துக்கு எதிர்ப்புறத்திலே சந்தன கட்டை குங்கும கட்டை சாபன கட்டை சவுர கட்டை 5 வித கட்டை முட்டி நீனும் உன்னை கூட உள்ள மக்களும் பூக்கொலை நம்ம எடுத்து தீயை இறங்கி வந்தால் நான் கொடுத்த சாபமும் நிறுத்தி ஆகும். நாங்க இல்லையா சிவன் ஒளி வந்து பார்வதி நீங்க கொடுக்கிற சாபம் நீங்க திங்களே வெள்ளி நிலம் அடுத்த சொல்லலாரிய ஆலயத்தை 3 முறை அழகுக்கு அப்படி போட்டு என் ஆலயத்தை 3 முறை சுற்றி வந்தால் நீங்க கொடுத்த சாபமும் நிறுத்தாங்க. இதுவரையும் சாபம் வச்சியம் நெருங்கி பெற்றது. சாபம் வச்சியம் நெருங்கி பெற்றது. இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் அம்மனுடைய ஆலயத்தில் தீமிதி உற்சவம் தீமிதி திருவிழா நடைபெற இருப்பதால் அனைத்து பக்தர்களும் வருவதற்கு தீமிதி திருவிழா கண்டுகளிக்குமாறு வருகின்ற வரவேற்கின்றோம். அன்பு வணக்கம்.